Hi friends, welcome to Software and Web Technology. நான் உங்க சத்யா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் வந்து என்கேப்சுலேஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கேப்சுலேஷனா என்ன அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கேப்சுலேஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்கேப்சுலேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து ஊப்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் வந்து என்கேப்சுலேஷன். ஸோ இந்த என்கேப்சுலேஷனில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்கேப்சுலேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கிளாஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் என்கேப்சுலேஷன் ஆஸ் இட் என்கேப்சுலேட் ஆல் த டேட்டா தட் இஸ் மெம்பர் ஃபங்க்ஷன் வேரியபிள்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கிளாஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வேரியபிள்ஸ் இருக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து என்கேப்சுலேஷன் நம்ம சொல்றோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த என்கேப்சுலேஷனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு லைப்ரரி நான் எடுத்துக்கிறேன். அந்த லைப்ரரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் லைப்ரரியும் இருக்குது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பப்ளிக் லைப்ரரியும் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ரைவேட் லைப்ரரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இப்போ ஒரு காலேஜ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த வெளியிருந்து ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா அவங்க அந்த லைப்ரரி வந்து யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து அது வந்து ஒரு ப்ரைவேட்டாக இருக்குது ஓகேங்களா. அண்ட் தென் பப்ளிக் லைப்ரரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பப்ளிக்காக இருக்கிற ஒரு லைப்ரரி யார் வேணால் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த கேம்பஸ் ஒர்க் பண்ணுறீங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெளியிருந்து யாராவது ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா ஸோ அந்த பர்சன் என்ன பண்ணலாம்னா ஸோ அந்த லைப்ரரி வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஏன்னா அந்த லைப்ரரி வந்து பப்ளிக் லைப்ரரி. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து பப்ளிக் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் வந்து ப்ரைவேட் அண்ட் தென் பப்ளிக் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த என்கேப்சுலேஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ நம்மளோட டேட்டா வந்து செக்யூர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டா வந்து செக்யூரிட்டியாக வச்சுக்க முடியும். ஸோ எப்போ நம்ம வந்து செக்யூரிட்டியாக வச்சுக்க முடியும் கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து அதில் வந்து கிளாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. கிளாஸில் பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மெத்தட்ஸ் வேரியபிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி செக்யூரிட்டி வைக்க முடியும் அப்படின்னா இந்த ப்ரைவேட் பப்ளிக் ஸோ இந்த கான்செப்ட் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ அந்த டேட்டா வந்து நம்ம வந்து செக்யூரிட்டியாக வைக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு கான்செப்டாக வந்து என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் மட்டும் தான் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து கிளாஸ் நான் ஃபஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸோட நேம் பார்த்தீங்கன்னா பேங்க்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேர் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ராம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் ராம்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த அக்கௌண்டோட நேம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அமௌண்ட் அட்ரஸ் ஓகேங்களா. இது 4 டீட்டெயில்ஸ் வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஜஸ்ட் வந்து நேம் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் பார்த்தீங்கன்னா ராம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அக்கௌண்ட் நம்பர் வந்து ஜஸ்ட் வந்து 1 2 3 4 5 நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ 1 2 3 4 5 ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அமௌண்ட் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் ஒரு 10,000 rupees நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ 10,000 rupees இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து அக்கௌண்ட் நம்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு அமௌண்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அட்ரஸ் நமக்கு வேணும். நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே அட்ரஸ் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அட்ரஸ் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அட்ரஸ் டைப் பண்ணிக்கிறேன். சேலம்னு நான் டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ராம் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் ஷாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் சேம் இதே மாதிரியே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்னா ஷாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர். ஸோ இப்போ அவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா ராம் பதிலாக ஷாம்னு கொடுத்துக்கிறேன். அக்கௌண்ட் நம்பர் வந்து 1 2 3 4 6 நான் கொடுத்துக்கிறேன். இங்கே அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு 15,000 நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ 15,000 அட்ரஸ் வந்து சென்னை நான் டைப் பண்ணிக்கிறேன். சேலம் ரிமூவ் பண்ணிவிட்டு சென்னை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு கிளாஸ் ஓகேங்களா. இப்போ இந்த கிளாஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னென்ன ஃபங்க்ஷன்னா ஃபர்ஸ்ட் வந்து ராம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷாம்னு சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 ஃபங்க்ஷன் வந்து இப்போ எனக்கு வந்து ராமோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அது எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா இந்த பேங்க் அப்படிங்கிற கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலிமா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் டிக்ளேர் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் ஈக்குவல் நம்ம கிளாஸ் நேம் என்னன்னா பேங்க் ஓகேங்களா. ஸோ இப்போ பேங்க் கிளாஸுக்கு என்ன பண்ணுறேன் ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு ராமோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஆப்ஜெக்ட் டாட் ராம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும்
ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து 2 டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ராமோட டீட்டெயில்ஸ் மட்டும் நான் பர்டிகுலர் வியூ பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து ராம், அக்கௌண்ட் நம்பர் 12345, அமௌண்ட் 10,000 rupees, அட்ரஸ் வந்து சேரான்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து ஒரு அந்த கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணி ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மூலிமா நம்ம அந்த அவங்க டீட்டெயில்ஸ் வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு ஷாமோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஷாம் நான் கொடுத்துட்டு இப்போ வந்து ஃபைல் ரன் பண்ணுறேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா நேம் வந்து ஷாம், அக்கௌண்ட் நம்பர் வந்து 12346 பிரிண்ட் ஆயிடுச்சு, அமௌண்ட் வந்து 15,000, அட்ரஸ் வந்து சென்னை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கிளாஸ் வந்து எத்தனை ஃபங்க்ஷன் வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் வச்சுட்டு அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை கால் பண்ணினா போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து ராமோட டீட்டெயில்ஸும் வேணும் அண்ட் தென் ஷாமோட டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த ஒரே ஆப்ஜெக்ட் வச்சுட்டு 2 ஃபங்க்ஷனுமே கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ராம் ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் பண்ணால் ஷாம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 2 பேர் டீட்டெயில்ஸுமே நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ ரன் பண்ணுறது வச்சுக்கோங்களேன். பாருங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ராமோட டீட்டெயில்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷாமோட டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சின்னமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் என்கேப்சுலேஷன். ஓகேங்களா? இப்போ வந்து கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம், அந்த கிளாஸில் வந்து ராம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, ஷாம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுறாருன்னா ஆப்ஜெக்ட் மூலிமா அந்த ஃபங்க்ஷன் வந்து அக்சஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் என்கேப்சுலேஷன் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்கேப்சுலேஷன் என்ன சொல்லி பார்த்துட்டோம். ஸோ என்கேப்சுலேஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு கிளாஸ் இருக்குன்னா கிளாஸில் வந்து கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு என்கேப்சுலேஷன் சொல்லி பார்த்துட்டோம். அண்ட் தென் அந்த என்கேப்சுலேஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ செக்யூரிட்டி பர்பஸ்னா எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து பேங்க்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் வந்து வச்சிருக்கேன். இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்செப்டை நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ டிஃபைன் டபுள்__ init of selfன்னு சொல்லிட்டு ஒரு கன்செப்டை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கன்சிடர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ வேல்யூ ஈக்குவல் 10ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ அப்படிங்கிற வேரியபிள் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல யூஸ் பண்ற வேரியபிள்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே பப்ளிக்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம பிரைவேட் ப்ரொடெக்டட்ல மாற்றணும் அப்படின்னா நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா __ கொடுத்து அது பிரைவேட்டா பப்ளிக்கா இல்லை ப்ரொடெக்டான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனால் இப்போ வந்து கிளாஸ்ல யூஸ் பண்ற மெத்தட்ஸ் அண்ட் தென் வேரியபிள்ஸ் எல்லாமே பப்ளிக்கா தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கிளாஸ்க்கு வெளியே இருந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து அக்சஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வேல்யூ அப்படிங்கிற வேரியபிள் என்ன பண்றோம்னா இந்த கிளாஸ்க்கு வெளியே அக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து பப்ளிக்கா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்றேன்னா எப்படி அக்சஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ வேல்யூ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் இதை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ அப்படிங்கிற வேரியபிள் வந்து செல்ஃபில் நம்ம அசைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ செல்ஃப் டாட் வேல்யூன்னு சொல்லிட்டு இந்த வேல்யூவை செல்ஃபில் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ Ctrl+Shift+F10 பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ரன் ஆயிரும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வேரியபிள் வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஓகேங்களா? 10ங்கிற வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேரியபிளை நம்ம என்ன பண்ணிக்கிறேன்னா கிளாஸுக்கு வெளியே இருந்து நான் அக்சஸ் பண்ணியாச்சு. ஏன்னா இது வந்து பப்ளிக்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து டபுள் கோர்ஸ் வந்து வேல்யூன்னு சொல்லிட்டு நேம் நான் கொடுத்துக்கிறேன் இதுக்கு. ஸோ வேல்யூ ஒரு கோலன் வச்சுட்டு கமா கொடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கிளாஸுக்கு வெளியே அக்சஸ் பண்ண முடியுது. இது என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ரைவேட்டாக நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன், ப்ரைவேட் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணுறேன். இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்காக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா __ கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ப்ரைவேட்னு சொல்லிட்டு அது வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து இது வந்து ஒரு ப்ரைவேட் வேரியபிள். இப்போ ப்ரைவேட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் கிளாஸுக்கு வெளியே அக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இங்கே பாருங்க இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூன்னு ஆல்ரெடி நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து __ நான் கொடுக்குறேன். ஸோ __ மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பிரைவேட்டா இருக்குன்னு சொல்லி மீனிங். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அக்சஸ் ஸ்பெசிஃபையர் பத்தி நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ அக்சஸ் ஸ்பெசிஃபையர்னா பிரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட். ஓகேங்களா? ஸோ இந்த 3 கான்செப்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல டீடைலா பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பிரைவேட், பப்ளிக் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பிரைவேட்டா கொடுக்கணும்னா __ கொடுத்துரும் அப்படின்னா அது வந்து அந்த வேரியபிள் வந்து பிரைவேட்டா எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ __ ஆப்ஜெக்ட் டாட் __ வேல்யூன்னு சொல்லிட்டு இந்த வேரியபிள் நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகாது. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து எரர் காமிக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பேங்க் ஆப்ஜெக்ட் ஆஸ் நோ அட்ரிபியூட் வேல்யூன்னு சொல்லி காமிக்கும்.
ஸோ அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டே இல்லைன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து எதாவது காமிக்குது ஓகேங்களா. அப்போ நம்ம கிளாஸில் வந்து ப்ரைவேட்டாக ஒரு மெத்தடையோ ஒரு வேரியபிளோ நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேரியபிளை நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து அந்த மெத்தடையோ இல்லை அந்த வேரியபிளையோ அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது ஓகேங்களா. ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராம்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்மளால இந்த வேரியபிள் அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் தானே. இந்த பேங்க் அப்படிங்கிற கிளாஸோட ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் தான் ராம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அப்போ இந்த மெம்பர் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வேரியபிளை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த ராம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்ப எனக்கு வந்து இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் கொடுக்குறேன் ஓகேங்களா. பிரிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் செல்ஃப் டாட் வேல்யூ நான் கொடுக்குறேன். செல்ஃப் டாட் டபுள் அண்டர்ஸ்கோர் வேல்யூ நான் கொடுத்தா அப்படின்னா நமக்கு அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிரும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் வந்து டபுள் கோட்ஸில் வேல்யூ நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ வேல்யூ ஒரு கோல்னு வச்சுக்கிறேன். அது வந்து கமா கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து செல்ஃப் டாட் டபுள் அண்டர்ஸ்கோர் வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் வந்து பிரிண்ட்டில் வந்து ஒரு நியூ லைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட்டில் ஸ்லாஷன் கொடுத்துட்டு நியூ லைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து இங்கே ஆப்ஜெக்ட் டாட் ராம் ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன், ஆப்ஜெக்ட் டாட் ஷாம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் நான் வந்து எப்படி அக்சஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இந்த மெம்பர் ஃபங்க்ஷனை வச்சு அக்சஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ 10 சொல்லி வந்து பிரிண்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் மூலிமா நான் வந்து அந்த ப்ரைவேட் வேரியபிளை நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஏன்னா ப்ரைவேட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வித்தின் கிளாஸ்க்குள்ளே நம்ம எங்கே வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் ப்ரைவேட் டைப்பில் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூ வந்து நம்ம இந்த பேங்க் அப்படிங்கிற கிளாஸ்லேருந்து எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த ராம் அப்படிங்கிற கிளாஸ் வந்து பப்ளிக்காக இருக்குது ஓகேங்களா. பப்ளிக்காக இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறேன்னா நான் வந்து கிளாஸ்க்கு வெளியே இருந்து இந்த ராம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை அக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது மூலியமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ரைவேட் ஆகிற இந்த வேரியபிள் நான் வந்து அக்சஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இது வந்து ப்ரைவேட் வேரியபிள். ஜஸ்ட் வந்து கமாண்ட் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ப்ரைவேட் வேரியபிள். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பப்ளிக் ஃபங்க்ஷன். ஸோ பப்ளிக் மெத்தட்ஸ் வச்சுக்கணும் ஓகேங்களா. மெத்தட்ஸ். ஸோ அண்ட் தென் சேம் இதுவும் ஷாம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு பப்ளிக் மெத்தட் தான் ஓகேங்களா. ஏன்னா வந்து டிஃபால்ட்டாகவே பப்ளிக்காக தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து இந்த மெத்தட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறேன்னா ப்ரைவேட்டாக நான் கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளால் வந்து அவுட் சைட் ஆஃப் கிளாஸ்லேருந்து அக்சஸ் பண்ண முடியாது ஓகேங்களா. இது வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் தான். ஸோ நான் வந்து மெத்தட்ஸையும் வேரியபிள் என்ன பண்ணுறேன்னா ப்ரைவேட்டாக நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த மெத்தட்ஸும் வேரியபிளும் என்னால் வந்து வெளியிலேருந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அது வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இது வந்து ஷாம் அப்படிங்கிற மெத்தட் ராம் அப்படிங்கிற மெத்தட் வந்து நான் பப்ளிக்காக வச்சிருக்கேன். ஸோ இன்கேஸ் நான் வந்து இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரைவேட்டாக வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்தா போதும். அந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைவேட் மெத்தடாக வந்து கன்சிடர் பண்ணிக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து இந்த வெளியிருந்து கால் பண்ணுறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து இப்போ இந்த ஃபைல் ரன் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேங்க் ஆப்ஜெக்ட் ஆஸ் நோ அட்ரிபியூட் ராம்னு சொல்லி காமிக்கும். ஏன்னா ராம்ங்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இல்லைன்னு சொல்லி காமிக்குது ஓகேங்களா. அக்சஸ் பண்ண முடியாது ஓகேங்களா. ஏன்னா வந்து ப்ரைவேட்டாக இருக்குது. ஸோ இன்கேஸ் நான் வந்து இங்கே டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் டாட் டபுள் அண்டர்ஸ்கோர் ராம் நான் கொடுத்தாலும் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. ரன் பண்ணுறேன். அவுட்புட்டில் பண்ணால் சேம் நமக்கு அதே எதை தான் காமிக்குது. ஏன்னா வந்து அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக இருக்குது. ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து இது எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ ஷாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பப்ளிக் மெத்தட் தானே. ஸோ அப்போ இந்த மெத்தட் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ராம் அப்படிங்கிற மெத்தட் வந்து கால் பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து வேரியபிள் அக்சஸ் பண்ண பார்த்தீங்களா இந்த ராம் மெத்தட் மூலிமா இந்த வேரியபிள் அக்சஸ் பண்ண மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஷாம் அப்படிங்கிற மெத்தட் மூலிமா நம்ம வந்து இந்த ராம் அப்படிங்கிற மெத்தட் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த வேரியபிளை வந்து அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஷாம் அப்படிங்கிற மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராம் அப்படிங்கிற மெத்தடில் வந்து கால் பண்ணுறேன் ஓகேங்களா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து செல்ஃப் டாட் டபுள் அண்டர்ஸ்கோர் ராம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன் ஓகேங்களா. அப்போ இங்கே வந்து நம்ம ராம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண தேவையில்லை ஓகேங்களா. ஏன்னா இப்போ ஷாம் ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ராம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இந்த ஷாம் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளால இந்த ஃபங்க்ஷனை வந்து அக்சஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ராம் அப்படிங்கிற மெத்தட் வந்து கால் ஆயிருக்கும். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷாம் அப்படிங்கிற மெத்தட் வந்து கால் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு மெத்தட் வந்து ப்ரைவேட்டாக இருக்குது அப்படின்னா ப்ரைவேட்டாக இருக்கிற மெத்தடை வந்து இன்னொரு மெத்தட் மூலியமாக நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். பப்ளிக்காக இருக்கிற மெத்தட் மூலியமாக அக்சஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதான் வந்து இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் வந்து நான் இப்படி தான் அக்சஸ் பண்ண முடியுமா இல்லை வேறு ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதே பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இங்கே நான் வந்து கால் பண்ணல
செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் ராம்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் கால் பண்ணல, ஜஸ்ட் வந்து இது வந்து பப்ளிக் மெத்தடாகவே இருக்கட்டும். ஓகேங்களா, இப்போ ராம் அப்படிங்கிறது ஒரு ப்ரைவேட் மெத்தட். இது எப்படி நம்ம அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ஜெக்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஆப்ஜெக்ட் டாட் சிங்கிள் அண்டர் ஸ்கோர் கொடுத்துட்டு நான் பேங்க்குன்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ், ஓகே, கிளாஸோட நேம். அப்போ சிங்கிள் அண்டர் ஸ்கோர் பேங்க்கு நான் கொடுத்துக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் அண்டர் ஸ்கோர் ராம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அப்போ டபுள் அண்டர் ஸ்கோர்னா ப்ரைவேட் தானே சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இங்கே ப்ரைவேட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ரைவேட் ராம் கொடுத்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இந்த ராம் அப்படிங்கிற மெத்தட் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ராம் அப்படிங்கிற மெத்தட் வந்து கால் ஆயிரும், அந்த ஷாம்ங்கிற மெத்தடும் கால் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரைவேட் ஆகிற மெத்தடை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கிளாஸோட நேம் கொடுத்து நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஷாம் அப்படிங்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக்காக இருக்குது. ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரைவேட்டாக நான் மாற்றிக்கிறேன். ஸோ ப்ரைவேட் மெத்தட். ஓகேங்களா, ஸோ ப்ரைவேட்டாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டபுள் அண்டர் ஸ்கோர் கொடுக்கணும். அப்போ டபுள் அண்டர் ஸ்கோர் கொடுத்துட்டு அப்படின்னா நம்மளால் வந்து அக்சஸ் பண்ண முடியாது வெளியிலேருந்து. ஸோ இங்கே வந்து டபுள் அண்டர் ஸ்கோர் கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராமோட டீட்டெயில்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கும், ஷாமோட டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்காது. ஓகேங்களா, ஏன்னா வந்து அந்த மெத்தட் வந்து ப்ரைவேட்டாக இருக்குது. ஸோ இன்கேஸ் நான் வந்து இதை அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா சேம் இதே மாதிரி அக்சஸ் பண்ணிக்கலாமா, ஜஸ்ட் வந்து அண்டர் ஸ்கோர் பேங்க் டபுள் அண்டர் ஸ்கோர் ஷாம்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ரைவேட் மெத்தடை வந்து நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ ரன் பண்ணுறேன். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ராமோட டீட்டெயில்ஸும் பிரிண்ட் ஆயிரும், ஷாமோட டீட்டெயில்ஸ் பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரைவேட் ஆகிற ஒரு மெத்தட்ஸையோ இல்லை வந்து வேரியபிள்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ அப்படிங்கிற வேரியபிளையும் நம்ம வந்து கிளாஸ்க்கு வெளியே அக்சஸ் பண்ண முடியும். சேம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு பிரிண்ட் செட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ பிரிண்ட்டில் வந்து ஆப்ஜெக்ட், ஸோ ஆப்ஜெக்ட் டாட் அண்டர் ஸ்கோர் பேங்க் அப்படிங்கிற கிளாஸ் கால் பண்ணுறேன். இந்த பேங்க் அப்படிங்கிற கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் அண்டர் ஸ்கோர் வேல்யூ அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வேல்யூ டபுள் அண்டர் ஸ்கோர் வேல்யூ நான் கொடுத்து இந்த ஃபைல் ரன் பண்ணுறேன்னா நம்மளுக்கு வந்து ரன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துக்கிறேன், டபுள் கோட்ஸ்குள்ளார வேல்யூ நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ வேல்யூ அண்ட் தென் கமா கொடுத்துட்டு இந்த வேரியபிளாக பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன்னா அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 10ன்னு சொல்லிட்டு நம்மளோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரைவேட் ஆகிற மெத்தட்ஸு வேரியபிள்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்கேப்சுலேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்கேப்சுலேஷன்னா கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ் அண்ட் தென் கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டேட்டாலாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செக்யூரிட்டியாக வைக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்போ எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ செக்யூரிட்டியாக வைக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து அந்த கிளாஸ் அண்ட் தென் மெத்தட்ஸ் வேரியபிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடக்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அக்சஸ் ஸ்பெசிஃபைலாம் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளோட டேட்டா வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் வந்து என்கேப்சுலேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த அக்சஸ் ஸ்பெசிஃபைனா என்ன சொல்கிறேன். ஓகேங்களா, அதாவது ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடக்டட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.